சொந்த வீடு கட்ட போறீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்க்குறது 100% வருத்துங்க. ஏன்னா இந்த வீட்டிலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி பண்ணுறக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி இந்த வீட்டில் பண்ணிருக்கக்கூடிய சின்ன சின்ன டீட்டெயிலிங்னால வீட்டோட லுக் எந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து ஃபீல் பண்ணலாம். அதனால இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த வீடு வந்து விற்பனைக்காக தான் கட்டியிருக்காங்க. கோயம்புத்தூர் கட்டியிருக்காங்க. வீடு வந்து தெற்கு பார்த்து சைட்டு கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் 3.4 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2100 ஸ்கொயர் ஃபீட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் மாடர்ன் கான்டெம்பரரி லுக்கில் இருக்குது. இந்த எலிவேஷனில் வந்து நான் வித்தியாசமாக பார்த்தது வீடு அமைச்சிருக்கக்கூடிய சைட் நம்பர் வந்து சிஎன்சி கட் ஒர்க்கில் வந்து பதிச்சிருக்காங்க. இது நல்லா இருக்குது. பார்க்கிங் ஏரியா 12க்கு 16 அமைச்சிருக்குங்க. பார்க்கிங் ஏரியால டைல்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஏன்னா இவங்களே பேட்டர்ன் உள்ள மாதிரி கட் பண்ணி லே பண்ணியிருக்காங்க. அது போக மேலே ஃபால் சீலிங் ஒர்க் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க ப்ரொஃபைல் லைட்டோட. இங்கே வந்து ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. 4க்கு 5ங்கிற அளவில் இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. சிட்டர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 7க்கு 10ங்கிற அளவில் கிராண்டாக கொடுத்துருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் ஒர்க்லாம் இருக்குது. இந்த சைட் பிரிக் வால் டிசைன் கொடுத்துருக்காங்க. பேக் ட்ராப்பில் லைட் ஒர்க்கோட சிஎன்சி கட் ஒர்க்கில் நேச்சுரல் சீனரிஸ் கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்கு. அது போக இந்த சைட் தொட்டி மாதிரி கட்டி பெபிள் ஸ்டோனோட நேச்சுரல் பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் டோர் கொடுத்துருக்காங்க. உள்ள வந்தோம்னா 16க்கு 20ங்கிற அளவில் ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் வச்ச மாதிரி லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியா எனக்கு பிடிச்சது இந்த ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் தான். பெரிய ஹேங்கிங் லைட்லாம் கொடுத்து ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த சைட் வால் ஃபுல்லாமே வால் டெக்கரேஷன்ஸ், பேனலிங் ஒர்க், லைட்டிங் ஒர்க், டெக்ஸ்சர் ஒர்க் பண்ண மாதிரியான வால் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு பூஜா கேபினெட் இருக்கு. இந்த சைடு ஃபுல்லாமே வால் டெக்ஸ்சர் ஒர்க், பேனலிங் ஒர்க் எல்லாமே இருக்கு. இந்த சைடு நமக்கு மல்டிமீடியா டிவி நெட் இருக்கு. அது போக இந்த ஸ்பேஸுக்கும் ஃபால் சீலிங் ஒர்க் இருக்கு. என்ட்ரன்ஸ் நல்லா இருக்குங்க. லைட்டிங் ஒர்க்கோட பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 8க்கு 10ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய டைனிங் ஸ்பேஸ் ஃபால் சீலிங் ஒர்க்கோட ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபேனோட இருக்கு. இந்த சைடு நமக்கு ஹேண்ட் வாஷ் பேஷன் வித் மிரர் செட்டப்போட இருக்கு. நல்ல ஒரு ஸ்பேசியஸான கிச்சன் இருக்கு. மாடலர் கிச்சன். இங்க எனக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா சர்வீஸ்க்கு தனியாகவும் குக்கிங்க்கு தனியாகவும் அமைச்சிருக்கக்கூடிய அந்த பேலட் டைப் கவுண்டர் டாப் தாங்க. அது போக சாண்டல் கலர் காம்பினேஷன்ல நிறைய ஸ்டோரேஜ்க்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு நமக்கு எலக்ட்ரிக்கல் சிம்னி இருக்கு. அது போக இந்த கார்னர்ல டிஷ்வாஷர் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் அளவு வந்து 10க்கு 16. இங்க கலர் காம்பினேஷன் வந்து செமையா இருக்கு. பிஸ்தா கிரீன் கலர் காம்பினேஷன், பிரவுன் கலர் காம்பினேஷன்ல ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேசஸ் எல்லாம் இருக்குங்க. இந்த பெட்ரூம்ல அட்டாச்ட் டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. 5க்கு 10ங்கிற அளவுல டார்க் லைட் கலர் காம்பினேஷன் டைல் ஒர்க்கோட வெஸ்டர்ன் ஸ்டைல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பேசேஜ். இங்கேயும் பாத்தீங்கன்னா பேனலிங் ஒர்க் இந்த மாதிரியான வால் டெக்கர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட 2வது பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா இது வந்து 16க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய கிங் சைஸ் பெட்ரூமுங்க. இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. பேனலிங் ஒர்க்லாம் இருக்கு. அது போக கிராஸ் வென்டிலேஷனுக்கு ஜன்னல். இங்க பாத்தீங்கன்னா 16 அடிக்குமே வாட்டர் ஸ்பேஸ், ட்ரெஸ்ஸிங் யூனிட், அதுபோக விண்டோ சீட், ஸ்டடி டேபிள், லாஃப்ட் கபோர்ட் எல்லாமே பண்ணியிருக்காங்க. பிரவுன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல கிளாசிக்கா இருக்கு. இந்த பெட்ரூம்ல அட்டாச்ட் டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. 5க்கு 10ங்கிற அளவில் பிரவுன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் டைல் ஒர்க்கோட. அது போக இந்த பெட்ரூம்ல ஒரு பிரைவேட் பால்கனியும் இருக்குங்க. 7க்கு 10ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. செகண்ட் பெட்ரூம் ஆப்போசிட்ல வந்தீங்கன்னா வீட்டோட 3வது பெட்ரூம் வந்துருங்க. இதுமே மாஸ்டர் பெட்ரூம் தான். 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் செகண்ட் பெட்ரூம்ல பார்த்த மாதிரி ஏகப்பட்ட வேலைப்பாடு இங்கேயும் பண்ணியிருக்காங்க. வித் அட்டாச்ட் டாய்லெட் கம் பாத்ரூமோட இருக்குங்க. 4க்கு 10ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம். இந்த இடத்துல ஒரு பெரிய ஓப்பன் டெரஸ் இருக்குங்க. பாதி ஸ்பேஸ் மட்டும் கவர்டு ஸ்பேஸா ரெடி பண்ணியிருக்காங்க. அங்க வந்து நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான பொசிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக இங்கே நமக்கு துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்கு. நீங்க கோயம்புத்தூர் சரவணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்துல வீடு பாக்குறீங்கன்னா கரெக்டா ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த வீட்டுக்கு நீங்க வந்துடலாம். இந்த வீட்டோட விலை 97 லட்ச ரூபா சொல்றாங்க. வீடு வந்து நெகோஷியபிள் பிரைஸ்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்த்துருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கக்கூடிய நம்ம டீமோட நம்பருக்கு கால் பண்ணுங்க.